Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பவுண்டி பார். So ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ரெசிபியை நான் இதுக்கு முன்னாடி வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் 2 கப் desiccated coconut சேர்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 கப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற desiccated coconutடும் சேர்க்கலாம், வீட்டில் செய்கிறதும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த desiccated coconut எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 கப்பை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கையில் ரொம்ப ஒட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது, எல்லாமே கம்பைன் ஆகி இந்த மாதிரி வர அளவுக்கு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம desiccated coconut சேர்க்கணும். இப்போ நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் அந்த ஷேப் வரணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணும் போது ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கையில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம பவுண்டி பார் ஷேப்பில் இந்த மாதிரி அதே ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். கிராக் எதுவும் இருந்ததுன்னா கையில் இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பவுண்டி பார் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து அந்த ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 1 hour அப்படியே வச்சுருங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ நம்ம சாக்லேட்டாக மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு 2M குக்கோலேருந்து இந்த ப்ரீமியம் டார்க் காம்பவுண்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் ரெசிபிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி டார்க் காம்பவுண்டாக யூஸ் பண்ண பாருங்கள். சாக்லேட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும், ஆனால் டார்க் காம்பவுண்ட் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி 4 பார் இருக்கும். இதில் நம்ம ஒரே ஒரு பாரை மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா சாக்லேட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சாஸ்பேனில் 1/4 மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த சாஸ்பேனில் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சைடில் எதுவுமே கேப் வரக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். ஏன் சைடில் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அந்த தண்ணியோட ஆவி சைடில் ஃபுல்லாக அந்த பவுல்லையோ அந்த சாக்லேட்லேயோ படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தண்ணி அந்த சாக்லேட் மேலே கொஞ்சம் பட்டுச்சுன்னா கூட நமக்கு சாக்லேட் சரியாக மெல்ட் ஆகவே ஆகாது, ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் அதை மெல்ட் பண்ணாலும் மெல்ட் ஆகாது. அதனால் எப்போவுமே நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணும் போது தண்ணியும் சாக்லேட்டும் ஒன்றா சேரவே கூடாது, அது ரெண்டுத்துக்குமே ஆகவே ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் பவுல் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ 1 நிமிஷம் இந்த சாக்லேட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த சாக்லேட் நல்லா கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த சாக்லேட்டு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதும் இந்த பவுலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த பவுண்டி பாரை ஃப்ரீசரில் 1 hour வச்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்தாச்சு. அது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா கோட் பண்ணி எடுக்கும் போது சரியாக வராது. அதே மாதிரி இந்த சாக்லேட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கோட் பண்ணி எடுக்கும் போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பவுண்டி பாரை இதுக்குள்ளே சேர்த்துட்டு 2 fork இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கோட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எக்ஸஸாக சாக்லேட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த பட்டர் பேப்பர்லேயே வச்சிடலாம். அப்புறம் பவுண்டி பாரில் 3 லைன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி 3 லைன் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்க சாக்லேட் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும். சாக்லேட் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கனால டபுள் கோட்டிங் பண்ணி எடுத்துங்க, அதனால ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் 1/2 hour வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். பட்டர் ஷீட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்ததுனால அதையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாக்லேட் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.